கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் தயவுள்ளவர். இந்த வசனத்தில் கர்த்தருடைய தயவும் இரக்கமும் கிருபையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ரொம்ப இரக்கம் உள்ள தேவன், அதே போல் தயவு உள்ளவர். அதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் எவ்வளோ இரக்கத்தோட எவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை செய்து தான் அவங்களெல்லாம் மீட்டு கூட்டிட்டு வந்தார் எகிப்திலேருந்து. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. அவர் கோபம் கொண்டாலுமே அவருடைய இரக்கத்தின் கிருபை நிமித்தம் அவங்கள மறுபடியும் மன்னித்து அவங்கள நிலைநாட்டினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம நிறைய தடவை கர்த்தரை அறிஞ்சு இருக்கிறோம், அவர் எவ்வளோ செஞ்ச அற்புதங்களை அதிசயங்களை உணர்ந்து இருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அவரை விட்டு விலகி போகிறோம். நம்முடைய பாதை சீராகவே இருக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் அவரை நோக்கி போகிறோம், மறுபடியும் நம்ம விலகி போகிறோம். இந்த மாதிரி இருந்தால் கூட அவருடைய கிருபையும் தயவும் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி நிலை நிற்கவே முடியாது. இந்த நாட்களில் இப்படி பொல்லாத நாட்களில் நம்ம இன்னும் ஜீவனோடு சுகத்தோட பலத்தோடும் இருக்கிறோன்னு சொன்னால் அவரோட கிருபையும் இரக்கமும் தயவும் தான். அதனால தான் அந்த அவரோட தயவு செய்கிற காலமும் அதுக்குரிய நேரமும் வரணும்னா நம்ம அதுக்கு காத்து இருக்கணும், அவரை பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். சங்கீதம் 69:16 கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாயிருக்கிறது, உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளுன்னுட்டு தாவீது ராஜா கேட்குறாரு. அப்போது நம்மளுடைய விண்ணப்பங்கள் அதுக்கு இருக்கணும், அவரை நோக்கி கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எனக்கு இரக்கம் காட்டுங்கப்பா, தயவு காட்டுங்க. இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் இதுவரை என்னை பாதுகாத்துட்டு வந்திருக்கீங்க, அதே உங்களுடைய பெரிய கிருபை. இன்னும் நான் உங்கள்கிட்ட அண்டி கொள்ளணும், எனக்காக நீங்கள் இறங்குங்க, ஏன்னா உங்கள் தயவு கிடைச்சாதான் நான் நல்லா இருக்க முடியும், உங்களுடைய இரக்கம் இருந்தால் தான் எனக்கு நான் சுகம் கிடைக்கும்ப்பான்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 3:35 என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான்னு சொல்லியிருக்கு. அப்போ அவரை கண்டடையணும்னா நம்ம அவருக்குள்ளே ஐக்கியமாக இருக்கணும். அவரை கண்டடையும் போது நம்மளுக்கு ஜீவன் கிடைக்குது, அவருடைய இரக்கமும் கிருபையும் கிடைக்குது. ரோமர் 2:4 சொன்னபடி தேவனுடைய தயவு உள்ள வந்து மன திரும்புதலுக்கு நடத்தப்படுகிறானா. அவனுக்கு யாருக்கெல்லாம் அவருடைய தயவு கிடைக்குதோ அவங்களுக்குள்ள ஒரு மன திரும்புதல் வருது. அப்போ நம்ம மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை பற்றி கொண்டவர்களாய், அவரோடு ஐக்கியமுள்ளவர்களாய், அவரை காணக்கூடியவர்களாய் நம்ம இருக்கணும். ஸ்தோத்திரராஜர் என்று துதிக்கிறோமாப்பா. உங்களுடைய தயவும் கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு எப்போது வேணும். நாங்கள் உம்மோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.